ஹலோ எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிக்கெட் டு ஃபினாலோட செகண்ட் டாஸ்க் வந்து இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை நம்ம அருணும் ராணுவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்றத எல்லாத்தையும் பற்றி ஒன் பை ஒன் வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஸோ என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடி கம்பத்தில் ஸோ எல்லாருடைய ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க, பின் போட்டு குத்திடுவாங்க. ஸோ ஓடி போயிட்டு யாரை எவிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து பெல் அடிச்சதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபோட்டோவை எரிக்கணும் அப்படின்றதான் டாஸ்க்கு. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரவுண்ட் வந்து போயிட்டு இருந்தது, கிட்டத்தட்ட 10 ரவுண்டு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாடி அருணையும் ராணுவையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்லேயே வந்து போட்டு முடிச்சு விட்டுருப்பாரு. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோத்தவங்கலாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேமை விட்டு வெளியே வந்துட்டாங்க பார்த்தீங்களா நம்ம அருண் ராணவ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துலாம் வெளியே வந்துட்டாங்க போல. ஸோ அவங்களுக்குலாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி அந்த மேட்ச் வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அருணும் ராணுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ பிளான்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க, ஒரு கூட்டணி மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது முத்து அவுட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பண்ணால் கூட ஓகே, ஆனால் எத்திக்கலாக பண்ணீங்களாடா அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அப்படி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆரம்பித்த உடனே ஃபோட்டோ கூட எடுக்காமல் டேரெக்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி எடுத்துட்டாரு நம்ம ராணவ். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்துவோடைய ஃபோட்டோவை நம்ம அருண் வந்து எடுத்துன்னு வந்திருப்பாரு. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணவ் அந்த சுற்றியை வந்து பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட கொடுத்துருப்பாரு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தீபக்குமே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து சுற்றி கேட்டிருப்பாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியை கொடுத்துட்டு இருக்க மாட்டார் நம்ம ராணவ். ஸோ அதாவது யார் முத்து ஃபோட்டோ எடுத்துன்னு வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்டாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு, அதாவது 2 பேரும் யோசிச்சிருக்காங்க எப்படியாவது முத்து அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவே எடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எடுத்தது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஸோ ரூல்ஸில் கூட அப்படி இல்லை. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து கேட்டிருப்பாரு, நீ பண்ணது கரெக்டாக எத்திக்கலாக கரெக்டாக அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாரு. அதெல்லாம் இல்லை முத்து, நீ தோத்ததுனால இப்படிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி வந்தோம்னா ராணுவ வந்து இன்னொரு விஷயத்தில் வந்து என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் பேசிட்டு இருக்க ராணுவ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூல்ஸ் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, யார் முதல்ல ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ப்ரீ பிளான் பண்ணதுனால முத்து எப்படியாவது அவுட் பண்ணோம், அவங்களோட எய்மே வந்து பார்த்தீங்கன்னா முத்து அவுட் பண்ணோம் அப்படின்றது தான் போல். ஸோ 2 பேரும் ஆன்லைன் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா முத்து வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாக்லினாக இருக்கட்டும், சௌந்தர்யாவாக இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க செகண்ட் ப்ரோமோவில். ஸோ இதை பார்க்கும்போது என்னடா ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்கடா நீங்கள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கேமில் வந்து அலைன்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை, அது நியாயமாக இருந்தால் பரவாயில்ல. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்லேயே உங்களை முடிச்சு விட்டாங்க அப்படின்ற ஒரு வெஜன்ஸை வச்சுட்டு இப்படி பண்ணுறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இதை பார்க்கும்போது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ இன்னொரு இன்ஸ்டன்ட்டான அப்டேட்டில் வந்து பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.